பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 7ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம் பார்க்கலாம். ஒரு காலிற் சங்கு ஒரு காலிற் சக்கரம் உள்ளடி பொறித்து அமைந்த இரு காலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து கருக்கார் கடல் வண்ணன் காமர்த்தாதை தளர் நடை நடவானோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாவரை சொல்கிறார், நீ நடந்து வந்த, ஆனால் பாரு உன் திருவடி அடையாளமே பதியலை பறித்தியா, உன்னோட திருவடி அடையாளம் பதிய வேண்டாமா அப்படின்னு தான் இந்த பாஸ்டர் சொல்கிறார். அதுபடி நீ நடக்கணும் அப்படிங்கிறார். என்னன்னாக்க உன்னோட இடது திருவடியில் சங்கு ரேகையும் வலது திருவடியில் சக்கர ரேகையும் உள்ளங்கால நன்னா ரேகை வடிவில் பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. எப்போவுமே சங்கு சக்கரம் எல்லாமே பகவான்கிட்ட திருமேனியை விட்டு நகராது, ஏதாவது ஒரு வடிவத்தில் பகவான்கிட்ட தான் இருக்கும். இந்த கண்ணனுக்கு ரேகை வடிவத்தில் இருக்குது, உள்ளங்கால சங்கு சக்கர ரேகை பதிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறார், நீ நடக்கும்போது அப்படியே பதியணும், எல்லா இடத்துலையும் இந்த சங்கு சக்கர முத்திரை வீட்டில் நீ நடக்கும்போது பதியும்படி நடக்கணும். இவ்வாறு நீ நடந்து வந்தால் எப்படி இருக்கும், இன்ப வெள்ளம் பொங்கி வரும் இல்லையா, அந்த வெள்ளத்தின் மேலே மேலும் மேலும் இன்ப வெள்ளம் பொங்கி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருணை மழை பொழியும் கருமேக வண்ணனே, பெருமை மிக்க கருமை நிறமான குளிர்ச்சியான கடல் வண்ணனே, மன்மதனுக்கு தந்தையே, மன்மதா அப்படிம்பாளே, அப்படிப்பட்ட மன்மதனே நீ தளிர் நடை நடக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிற.